ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து அடித்தாங்க, நல்லாவே அடிச்சிட்டாங்க போட்டு. அதுவும் பேங்க் நிஃப்டியை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சில் பார்க்கும்போது நிஃப்டி 50 65 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,413 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 280 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணி 80,148 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 51,317 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 461 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். மோரோவராட்டு இன்னைக்கு 2000 பாயிண்ட்ஸ் பொத்துன்னு விழுந்துச்சு நிஃப்டி பேங்க். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி வந்து ஒரு 461 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 70 பாயிண்ட் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 1008 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 5130 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இது என்ன டினோட் பண்ணுதுன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 2975 கோடிக்கு விற்றுருக்காங்க. இன்னைக்கு 5000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 3137 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் சார்ட் எடுத்து பார்க்கும்போது 16,121 கோடிக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 21,252 கோடிக்கு விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் டிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 17,787 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. 14,650 கோடிக்கு அவங்க விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டீட்டெயில்ஸு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 510 அந்த ரேஞ்சுக்கு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். மோரோவர் 494 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பொறுமையாக இருந்ததுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஐடிசி. ஸோ ஐடிசியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் டொபாக்கோ கம்பெனியாட்டு அவங்களோட பொசிஷனை ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 3வது இடத்துல பேட் இருந்துச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் இவங்க தேர்ட் பொசிஷனுக்கு ரீக்ளைம் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் பேஸ்டு பிலிப் மாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா $170.3 பில்லியன் மார்க்கெட் கேப்லேஷனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது பார்க்கும்போது $84.4 பில்லியன் வேல்யூ மார்க்கெட் கேப்லேஷன்ல அல்ட்ரியா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் டொபாக்கோ கம்பெனியில் இருக்கிறாங்க. தேர்ட் பிளேஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து பீட் பண்ணி இவங்க வந்து $73.8 பில்லியன் மார்க்கெட் கேப்லேஷனோட ஐடிசி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இது வந்து பேட்டை கம்பேர் பண்ணும்போது $500 மில்லியன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவராட்டு இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் டொபாக்கோ கம்பெனியாட்டு அவங்களோட பொசிஷனை ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா பேட் தான் வந்து தேர்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஸோ இப்போ ஐடிசி அவங்கள பீட் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ பேட் தான் ஐடிசியில் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. 26% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பேட் பார்க்கும்போது சிகரெட், டொபாக்கோ, நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. இது மோரோவராட்டு ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி ரிசல்ட்ஸ் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1100 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது முந்தின குவார்டரில் 734 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோரோவராட்டி இயர் ஆன் இயர் பேஸில் 40%, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட்ஸை பெட்ரோநெட் எல்என்ஜி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13,415 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோத்துக்கு அவங்க சொல்லியிருக்க காரணம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தாகஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்க அவங்களோட எல்என்ஜி ஸ்டோரேஜ் அது வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன் எல்என்ஜி ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீகேசிஃபிகேஷன் டெர்மினல் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷனாக இருக்குது. ஸோ அந்த டெர்மினலில் வந்து 248 ட்ரில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க எல்என்ஜி இந்த Q1ல. அது சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 217 TBTU அதாவது ட்ரில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 31 ட்ரில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தெர்மல் விட்னஸ் கெப்பாசிட்டி யூட்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 109% இருக்கு இந்த கரண்ட் குவார்டரில். அதே முந்தின குவார்டரில் 97% இருந்துச்சு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 96% இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட அப்கமிங் டெர்மினல் பார்த்தீங்கன்னா கோபால்பூர் போர்ட்டு, கஞ்சன் டிஸ்ட்ரிக்ட், ஒடிசால வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ அந்த மேஜர் பைப்லைனை பார்த்தீங்கன்னா நேஷனல் கிராஸ் கிரிட் கூட வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடி அதை கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2300 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து ப்ராசஸ்ல இப்போ இருக்கு. இந்த கோபால்பூர் போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் டெர்மினல் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோவராட்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து கடைசியாக கன்சிடர் பண்ணது பெட்ரோநெட் எல்என்ஜி எனக்கே மறந்து போச்சு. 250 270 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கடைசியாக கன்சிடர் பண்ண லெவல் அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் 347 ரூபா அன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி.
இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க முடியுமானா அது கொஞ்சம் வாய்ப்பு குறவு. ஸோ நல்ல ரேலியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எகைன் பெட்ரோநெட் எல்என்ஜியில் வருதான்னு. இது பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து இவங்களுக்கு ஃபேவராட்டு சில அப்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த கேன்சர் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கஸ்டம் டியூட்டியை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க பட்ஜெட்டில். ஸோ அது நாட்கோ ஃபார்மாக்கு ரொம்பவே ஃபேவரான அப்டேட்டாக இருந்துச்சு பட்ஜெட் அப்டேட்டில். ஸோ அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கும் 2% மேலே ரேலி இருந்துச்சு. இன்னைக்கு கடைசியாட்டு 5% வரைக்கும் ரேலியாக இருந்துச்சு. 1325 ரூபா வரைக்கும் போனது. 1321 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம கன்சிடர் பண்ண ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ல ரீசெண்டாட்டு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நாட்கோ ஃபார்மா. ஸோ ஹோல்ட் பண்ணுங்க. எகைன் நம்ம வாங்கின லெவலுக்கு வந்துச்சுன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா இறங்கிச்சுன்னா எகைன் அந்த நாட்கோ ஃபார்மாவில் கன்சிடர் பண்ணுவோம் லாங் டர்முக்கு. இது நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IEX இந்த ஷேரோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 96.44 crores பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். மோரோராட்டு இவங்களோட ப்ராஃபிட் அவங்க சொல்லியிருக்கிறது 27% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். பட் வந்து முந்தின குவார்ட்டர்லையும் 97 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 154 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரேடட் வால்யூம் பார்க்கும்போது 30.4 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. அதாவது அவங்களோட டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் வந்து 30.4 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. அது வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 25.1 பில்லியன் யூனிட்ஸாக இருந்துச்சு. இயர் ஆன் இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா 21.1% growth காமிச்சிருக்கு. டோட்டல் வால்யூம் காம்ப்ரமைஸ் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் பார்க்கும்போது 28.2 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் ட்ரேடட் வால்யூம் பார்க்கும்போது 2.2 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரராட்டி இவங்க அந்த மார்க்கெட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் பெர் யூனிட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னா பவர் வந்து பெர் யூனிட்டுக்கு வந்து 5.26 rupees அந்த ரேஞ்சில் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸில். இது பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோரோராட்டு ப்ராஃபிட் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அது இயர் ஆன் இயர் பேஸில் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆன் த கேஸ் மார்க்கெட் ஃப்ரண்டில் பார்க்கும்போது இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரேடட் வால்யூம் வந்து 11.8 மில்லியன் MMBTU இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 176% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அவங்களோட இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்சோடது 120% இருக்குது. 7.6 crores இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3.4 crores இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 120% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 6035 கோடி பண்ணியிருக்காங்க. 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் சீக்வன்ஷியல் பேசிஸில் அது கீழே விழுந்திருக்கு 15% ப்ராஃபிட். ஏன்னா முந்தின குவார்ட்டரில் வந்து அவங்க 7130 கோடி பண்ணியிருந்தாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.05% இருக்கு. 1 basis point டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 5 basis point டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜினியஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து 2039 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். அது முந்தின குவார்ட்டரில் வந்து 1185 கோடியாக இருந்துச்சு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1035 கோடியாக இருந்துச்சு. ஓவரால் ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் லாஸ் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து இயர் ஆன் இயர் பேஸில் டபுள் ஆயிருக்கு. அதே சீக்வன்ஷியல் பேசிஸில் வந்து 3 times இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. NPA ரேஷியோ 1.54% இருக்குது. சீக்வன்ஷியல் பேசிஸில் 11 basis point பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் NPA ரேஷியோ 3 basis point பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் பார்க்கும்போது 0.34% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் ஸ்லிப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா 4793 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரீட்டைல் போர்ட்ஃபோலியோலேருந்து மட்டுமே அவங்களுக்கு 4200 கோடி வந்திருக்கு. அடுத்து அட்வான்சஸ் பார்க்கும்போது 14% இயர் ஆன் இயர் பேஸ்லையும் 2% வந்து சீக்வன்ஷியல் பேசிஸ்லையும் அதாவது முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9.80 trillion இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் லோன்ஸ் வந்து 18% க்ரோத் காமிச்சிருக்கு. கார்பரேட் புக் பார்த்தீங்கன்னா 10% வந்து க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மோரோராட்டு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட். டோட்டல் டெபாசிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே வந்து 0.6% சீக்வன்ஷியல் பேசிஸில் அதாவது முந்தின குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது டவுன் ஆயிருக்கு. 10.62 trillion இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் பார்க்கும்போது 12% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. டோட்டல் டேம் டெபாசிட் 20% க்ரோத் காமிச்சிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காசா டெபாசிட் வந்து டோட்டல் டெபாசிட் 42% இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசா டெபாசிட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் டெபாசிட்ல வந்து 42% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து முந்தின குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.5% மேலே அடிச்சிருந்தாங்க. 1240 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரோராட்டி இப்போதைக்கு இந்த பேங்க்லாம் வேடிக்கை பார்க்கறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்களூரு ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் இந்த ஷேர் யாருக்கிட்டலாம் இருக்குன்னு தெரில. மோர் ஓராட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம், பெரிய அளவில் சோபிக்கலை. ஸோ இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6% மேலே ஏற்றிருந்தாங்க மோர் ஓராட்டு. ஸோ இந்த ஷேர் வந்து 216 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, செல் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க, 130 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் வந்து கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெரோதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெரோதா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லா இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஏஞ்சல் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணால் பார்த்தீங்கன்னா 300 ஒருத்துல வவுச்சர் கூட கொடுக்குறாங்க. ஸோ மோர் ராட்டி இப்போ இவங்களும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஜெரோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜெரோதா கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்ல இன்னைக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ நியர்லி மாப்ளே 2BB அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட இருந்து என்டே ஸ்டேக்குமே ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. 1081 கோடிக்கு ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 226 ரூபா பெர் ஷேருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5% டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7.9% ஆஃப் த ஆர்பிஎல் பேங்கோட ஈக்விட்டியும் அவங்க ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சொல்லியிருக்குது ஒன் ஆஃப் த பேரிங் பிரைவேட் ஈக்விட்டி, ஏஷியாவில் இருக்கிற பேரிங் பிரைவேட் ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க, மாப்ளே 2BBன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 520 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 36% க்ரோத் காமிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். நெட் ப்ரீமியம் இன்கம் பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15,105 கோடியாக இருக்குது. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 19,283 கோடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் குவார்ட்டரில் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,146 கோடியாக இருக்குது. நியூ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 13% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு, 7,030 கோடியாக இருக்குது. ரெனுவல் ப்ரீமியம் பார்க்கும்போது 16% க்ரோத் காமிச்சிருக்கு, 8,540 கோடியாக இருக்குது. ப்ரொடெக்ஷன் நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் வந்து 720 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் ரிட்டர்ன் ப்ரீமியம் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15,570 கோடியாக இருக்குது. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க, அது 12% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 970 கோடியாக இருக்குது. பட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு, 26.8% இருக்குது. இந்த எஸ்பிஐ லைஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 49 மந்த் பர்சிஸ்டன்சி இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து 259 பேசிஸ் பாயிண்ட்டும், 61 மந்த் பர்சிஸ்டன்சி வந்து 229 பேசிஸ் பாயிண்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கஸ்டமர் ரிட்டன்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4.14 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி மிக்ஸ் பார்க்கும்போது 62:38 அந்த ரேஞ்சில் இருக்குது. அவங்களோட 95% ஆஃப் த டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா AAA அண்ட் சார்ஜின் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்சூர் மெயின்டைன் ஹெல்த் சால்வென்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.01 இருக்குது. ரெகுலேட்டரி ரிக்யூப்மெண்ட் வந்து 1.50 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பொசிஷனில் கம்பெனி இருக்குது. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்டாஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பார்க்கும்போது 3,27,038 ட்ரெயின்டு இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து அவங்க வச்சுருக்காங்க. CAF எஸ்பி இதில் வந்து பார்க்கும்போது வைட் ஸ்ப்ரெட் ஆப்ரேஷனில் 1062 ஆஃபீஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் கொடுத்த Q1 பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்டேட் ஆகிட்டு நான் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா BMW ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் CE04 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விரைவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அதை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைலி ஆன்டிசிபேட் BMW CE4 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், ப்ரீமியம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா BMW பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஸோ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L&T லார்சன் அண்ட் டூப்ரோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2,786 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பண்ணியிருக்காங்க, 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 5,615 கோடியாக இருக்குது, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆர்டர் இந்த குவார்ட்டரில் 70,936 கோடி வேல்யூவில் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க, 8% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட இன்டர்நேஷனல் ஆர்டர் இதில் வின் பண்ணது பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன் பிஸ்னஸ், ரினியூவபிள் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், நியூக்ளியர் பவர், ஃபெரோஸ் மெட்டல்ஸ், ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் செக்டார், இதில் வந்து இந்த எல்லாமே சேர்த்து ஒரு இன்ஜினியரிங் ஆர்டர் வின் பண்ணது, இன்டர்நேஷனல் ஆர்டர் வின் பண்ணது 32,598 கோடி. அதாவது இந்த 70,936 கோடியில் இந்த குவார்ட்டரில் அவங்க வின் பண்ண டோட்டல் ஆர்டரில் 32,598 கோடி வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது டோட்டல் இப்போ அவங்க ஜூன் இந்த குவார்ட்டர் எண்டு வரைக்கும் இன்னும் 3,24,879 கோடி ஒருத்துள்ள ஆர்டர் வந்து அவங்க கைவசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜி ப்ராஜெக்ட் செக்மெண்ட்ல எடுத்து பார்க்கும்போது
1,17,724 கோடி வந்து அவங்க கைவசம் இருக்கு. இதுல இன்டர்நேஷனல் ஆர்டர் புக் பார்க்கும்போது 76% கான்ஸ்டியூட் ஆகுது. ஹைடெக் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட் வந்து 33,765 கோடி ஒருத்துள்ள ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. இதுல வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் 7% சொல்றாங்க. ஐடி அண்ட் டெக்னாலஜி சர்வீஸ் பாத்தீங்கன்னா 11,505 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்க்கும்போது 6% பாத்தீங்கன்னா குளோபல் மேக்ரோ அவுட்லுக் இம்பாக்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் 3,664 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 21% மெயின்லி ஆட்ரிபியூட்டல் ஹையர் டிஸ்பர்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அவங்களோட ரீட்டைல் பிசினஸ்ல. டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது கஸ்டமர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,327 கோடியா இருக்கு. 3% ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது growth காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21% கீழே விழுந்திருக்கு. 1,338 கோடி பண்ணியிருக்காங்க. மோரோரட் இயர் ஆன் இயர் பேஸ்ல ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13,617 கோடியா இருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் லெவலில் எபிட்டா பார்த்தீங்கன்னா 2,839 கோடியா இருக்கு. 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸ்ல சொல்லியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 21% ஃபிளாட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எபிட்டா. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 10,890 கோடியா இருக்கு. அது சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நியர்லி ஒரு 400 crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.05 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டரில் பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸ் வந்து 2.09 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு. அது ஜூன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நெட் டெப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 11,203 கோடியா இருந்துச்சு முந்தின குவார்டரில் டெப்ட். இப்போ அதை வந்து 10,462 கோடியாட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ இது மோர் ஓவர் ஆட்டு ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் KPIT டெக்னாலஜிஸ்லாம் வந்து அப்டேட். ஸோ இவங்க 24% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 204 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்க்கும்போது 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,364 கோடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் பிரைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்து 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. இப்போதைக்கு KPIT டெக்னாலஜிஸ்லாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இல்லை. ஸோ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 13% ஸ்டேக் வந்து என்ட்ரீம் ஏஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 13% ஸ்டேக் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அந்த அக்யூசிஷன் ஆகஸ்ட் 20 கம்ப்ளீட் ஆகும். ஸோ டோட்டலாக இந்த கம்பெனியில் 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து இவங்க KPIT டெக்னாலஜிஸ் ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது KPIT டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்சம் லிவிங் லிமிடெட் இவங்க வந்து பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் வந்து எப்படி பைபேக் பண்ணுறாங்கன்னா 1.26 crore ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பைபேக் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 ஆச்சு. டோட்டல் பைபேக்கோட வேல்யூ 278 கோடின்னு சொல்லியிருக்காங்க. பைபேக்கோட ப்ரைஸ் வந்து ₹220 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 26% வந்து க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து டியூஸ்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ப்ரீமியம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மோரோவர் வெல்சம் லிவிங் பார்த்தீங்கன்னா 7.87% ஆஃப் த டோட்டல் பேட் அப் ஈக்விட்டி ஷேர் வந்து பைபேக்கில் பை பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆகஸ்ட் 5 வந்து ரெக்கார்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைபேக் பார்த்தீங்கன்னா டெண்டர் ஆஃபர் ரூட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. DAM கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபேக்கோட மேனேஜராட்ட அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்சம் லிவிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து ₹176 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ₹176 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க பைபேக்கில் சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து ₹220 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் ஆராட்டு 26% கொஞ்சம் கூட தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்சம் லிவிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹட்கோவில் வந்து அப்டேட்டு. இவங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அன்றைக்கி அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5% மேலே போயிருந்துச்சு. ஸோ இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 1 lakh crore வேல்யூவில் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்குன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வேண்டி ராஜஸ்தான் கவர்மெண்ட் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹட்கோ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா $740 மில்லியன் ஒர்த்துள்ள IPO வராங்க. ஸோ அவங்க வேல்யூஷன் டார்கெட் பண்ணுறது $4 to $4.25 பில்லியன் வேல்யூஷன் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் இதோட IPO வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மோரோராட்டு EV 2-wheeler மேக் பண்ணுற கம்பெனி. ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓலோட IPO ஆகஸ்ட்டில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வராங்கன்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.